மாணவர்களே, இன்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 17வது பாடப்பகுதியுடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். சரியா? பக்கம் 114 சரியா? அமைச்சர்கிட்ட மன்னர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி அமைச்சிருக்கேன், மக்கள்லாம் உடனே அவங்களுடைய அந்த மணியை அடித்தா நானே போய் நேரில் நின்று அவங்களுடைய குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் மன்னரை பாராட்டுறாரு. ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர், இந்நில உலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும். அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்க தொடங்குகிறது. சரியா? அமைச்சர் பாராட்டுறாரு, அரசவை கலையுது. கொஞ்ச நாளைக்கு அந்த ஆராய்ச்சி மணி ஒலிக்கவே இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, பரவாயில்ல, மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு நாள் அரசவை கூடுது. மன்னர், அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆராய்ச்சி மணி ஒலிக்குது. காட்சி 2. இடம் அரசவை. காலம் மாலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள், அரண்மனை காவலாளி. காவலாளி மன்னா மன்னா அப்படின்னு பதற்றத்தோடு கூப்பிடுறாரு மன்னரை. என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி. அரசர் கேட்குறாரு, என்னவாயிற்று? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பதறாமல் சொல் அப்படின்னு அரசர் காவலாளிகிட்ட சொல்கிறார். காவலாளி உடனே, மன்னா, இதுவரை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அதனால்தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லன்னு நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லன்னு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உடனே அரசர், என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் அப்படின்னுட்டு சொல்கிறார். உடனே காவலாளி, மன்னா, அது நம்ம அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி. அரசர், என்ன, ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே. பரவாயில்லை, இதோ நானே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி சொல்கிறான், நம்ம வாயிலில் கட்டியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை அடிக்கிறாங்கன்னொடனே உடனே அரசருக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ, நான் இவ்வளோ நாளும் ஆராய்ச்சி மணி ஒலிக்கலை, சவுண்டு இல்லை, அதனால் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே. இப்போது ஆராய்ச்சி மணி சத்தம் கேட்குதா? நானே என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? எல்லாரும் அந்த அரண்மனை வாயிலை நோக்கி போகிறாங்க. சரியா? அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். அரசர், ஐயகோ, என்னவாயிற்று? பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா? இதை நான் எங்கனம் பொறுத்து கொள்வேன்? அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள். தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே. 5 விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ? இனி என் வாழ்நாளெல்லாம் பழிச்சொல்லையை சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும். யார் அங்கே? உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள் அப்படின்னு மன்னர் ஆணையிடுறார். அரசர் போய் பார்க்குறாரு அரண்மனை வாயிலில். அங்கே ஒரு பசு என்ன செஞ்சிட்ருக்கு? கண்ணில் தாரையாக கண்ணீர் வடியுது. அதோட என்ன செஞ்சிட்ருக்கு? அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்ருக்குது. அதை பார்த்த உடனே மன்னர் சொல்கிறாரு, ஐயையோ, 5 உயிரினம், இவ்வளோ நாளாக நான் ஒரு உயிருக்கும், மனித உயிர்களுக்கே எந்த வித குறையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேனே. வாயிலா இந்த ஜீவனுக்கு ஒரு குறை இருக்குதா? என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பழிச்சொல் இருக்குமே, என்ன ஆச்சு? இந்த உலகம் என்னை பழிக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு காவலாளிகிட்ட சொல்லி தான் விரைந்து போய் அந்த பசுவுக்கு என்ன துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் காவலாளிகிட்ட ஆணையிடுறார். சரியா? இந்த பக்கம் 114 உள்ள பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.